ரத்தம் சொட்ட சொட்ட காவல்துறை சித்திரவதை செய்த போதும் அடங்க மறுத்த கம்பீரம். நக்சல் இயக்கங்களை அரசு தேடி தேடி வேட்டையாடிய போது அத்துமீறிய துணிச்சல். தென் மாவட்டங்களில் ஒவ்வொரு சேரியாக நுழைந்து சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக திமிரி எழுந்த வீரம். படுகொலைகளுக்கு பதிலடியாக ஆயுத பாதையை எடுக்காமல் ஜனநாயக பாதையில் திருப்பி அடித்த சிந்தனை. அரசு ஊழியராக மதுரைக்கு சென்றவர் சந்தித்த சங்கடங்கள் என்னென்ன? கட்சி தொடங்குவதற்கு முன் சந்தித்த சர்ச்சைகள் என்னென்ன? கூச்ச சுபாவ மாணவராக துரைமுருகனிடம் ரெக்கமெண்டேஷனுக்கு போன திமுக தொண்டன் தனக்கென தனி அரசியல் இயக்கத்தை தொடங்கி எம்டனாக மாறிய வரலாறு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவனின் அரசியல் அத்தியாயங்களை சொல்கிறது மிஸ்டர் தலைவர். வணக்கம், நான் ஜோ ஸ்டாலின். தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள் என்றால் அதில் பல்வேறு நில அமைப்புகள் இருக்கிறது. அதில் வானம் பார்த்த பூமி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு வறிய மாவட்டத்தில், அந்த வறிய மாவட்டத்திலும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த குடும்பத்தில், அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலும் மிக ஒரு வறிய ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒருவர் ஒரு கட்டத்தில் கல்வியின் உதவியோடு தன்னையும் உயர்த்தி கொண்டு தன் சார்ந்த சமூக மக்களின் உயர்வுக்காகவும் போராடி கொண்டிருப்பவர். கல்லூரியில் சீட் கிடைக்காமல், கிடைத்த சீட்டிலும் படிப்பை தொடர முடியாமல், குடும்ப வறுமை நிலைமை காரணமாக படிப்பை தொடர முடியாமல் ஒரு காலகட்டத்தில் தவித்தவர். அதன் பிறகு சட்டம் முடித்து நக்சல்பாரிகள் அமைப்பை போல் அந்த மாடல்ல ஒரு அமைப்பை உருவாக்கி மெல்ல மெல்ல தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்து தான் அதிகாரம் பெற்றதோடு தன்னை நம்பி வந்தவர்களும் தன் தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்தவர்களும் அதிகாரம் பெற வைத்தவர். இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற விரும்பும் எந்த கட்சியாக இருந்தாலும் இவருடைய கூட்டணி என்பது தவிர்க்க முடியாதது என்ற ஒரு நிலையை உருவாக்கியுள்ளார். பொது வாழ்வில் அவர் செய்ய வேண்டிய வேலைகள் பல இன்னும் இருக்கிறது. அரசியலில் அவர் பயணிக்க வேண்டிய தொலைவும் மிக நீளமாக இருக்கிறது. இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் தலித் மக்களின் தலைவராக அறியப்பட்டவர் இன்று தமிழ்நாட்டின் அனைவருக்குமான தலைவராக தன்னை உயர்த்தி கொண்டு வருகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை பற்றித்தான் இன்னைக்கு மிஸ்டர் தலைவர் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தில் இருந்த ஒரு ஊர் தான் அரியலூர். அதன் பிறகு அது தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டது. அந்த அரியலூர் மாவட்டத்தில் செந்துறை அப்படிங்கிற ஒரு கிராமத்திற்கு பக்கத்தில் அங்கனூர் அப்படின்னு ஒரு குக்கிராமம் உள்ளது. அந்த அங்கனூரை சேர்ந்தவர் ராமசாமி. ஆனால் ராமசாமி அந்த காலத்திலே 8ஆம் வகுப்பு வரை படித்தவர். ஆனால் சந்தர்ப்ப சூழல் காரணமாக அவர் விவசாய ஒரு கூலி தொழிலாளியாகவே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். அவர் சகோதரிகள் பெரியம்மாள், செல்லம்மாள், 2 சகோதரிகள், அக்கா தங்கை 2 பேரையுமே திருமணம் செய்து கொள்கிறார். அந்த தம்பதியினருக்கு, ராமசாமி, பெரியம்மாள், செல்லம்மாள் தம்பதியினருக்கு 4 பிள்ளைகள். அவங்க பானுமதினு ஒரு பெண் பிள்ளை, அதன் பிறகு திருமாவளவன், அதன் பிறகு பாரிவள்ளல், செங்குட்டுவன் அப்படின்னு 4 பிள்ளைகள். இதில் திருமாவளவன் அவர் 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி தான் அவர் பிறக்கிறார். 1962ஆம் ஆண்டு அந்த அங்கனூரில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த திருமாவளவன் அந்த காலகட்டத்தில் இருந்த ஜாதி கொடுமைகள், அந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாவற்றையும் நேரடியாக அனுபவித்து ஒரு வளரக்கூடிய சூழல் தான் இருந்தது. அதே காலகட்டத்தில் அவருடைய தந்தை ஓரளவு கல்வி அறிவு பெற்றவர் என்பதால் அவர் இவருக்கு கல்வியின் அவசியம்ன்றது என்ன, நம்ம ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து மேலே வர்றதுக்கு நமக்கு முன்னோடி யார், அம்பேத்கர் எவ்வளவு படித்தவர், இது போன்ற விஷயங்களை அவருக்கு தெரிந்த அளவிற்கு திருமாவளவன் அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார். அது அவருடைய மனசில் ஒரு ஓரத்தில் ரொம்ப ஒரு குறைவான, அந்த வயசுக்கே எவ்வளவு புரியுமோ அவ்வளவு புரிந்திருந்த நிலையில் தான் இருந்தது. அப்போ அங்கே இருந்த சில ஆசிரியர்களும், அவர் அங்கனூரில் ஒரு ஆரம்ப பாடசாலையில் தான் படிக்கிறாரு, அங்கு பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களும் சில பேர் அம்பேத்கரை பற்றிலாம் சொல்கிறாங்க. அதுவும் அவருக்கு அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு பேரை மனசுல பதிவதற்கான ஒரு விதையாக இருக்கிறது. அப்ப படிக்கும்போது அவர் சின்ன வயசுல ரொம்ப ஒரு கூச்ச சுபாவம் உள்ளவர் தான். பரவலா நண்பர்களோட, வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட சேர்ந்து விளையாடுவது, சேட்டை செய்வது, ரொம்ப ஒரு துருதுருப்பா இருக்கிற ஒரு குழந்தை கிடையாது. ஒரு சாதாரணமாக ஒரு கூச்ச சுபாவம் உள்ளவர். இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய தேவைகளை கூட வாய் திறந்து கேட்பதற்கு கூச்சப்படக்கூடிய, தயக்கத்துடன் கூடிய ஒரு நபராகத்தான் திருமாவளவனுடைய அந்த பள்ளிப்பருவம், இளமை பருவம்ன்றது இருக்குது. அதை அவங்க அப்பா அவர் ராமசாமி அவர்களே பல இடங்களில் இந்த பையன் இவருக்கு தேவையானதை கூட கேட்க மாட்டான், இவன் எப்படி தான் பிழைக்க போகிறானோ அந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி பல முறை வருத்தப்பட்டிருக்கிறத திருமாவளவனே பல இடங்களில் நினைவு கூர்ந்திருக்கிறார். இப்படி இருந்தவர். ஆனால் படிப்பில் மட்டும் ஓரளவுக்கு
நல்லபடியாக மிக சிறப்பாக பள்ளிக்கூடத்தில் வந்து படித்து தேரக்கூடிய ஒரு மாணவராக தான் இருக்கிறார். பள்ளி படிப்பு முடிஞ்சதற்கு பிறகு அப்போ அந்த காலகட்டத்தில் வழக்கம் போல் இப்போ மாதிரி +1 +2 கிடையாது. அது பியூசி அப்படிங்கிறத கல்லூரியில் தான் போய் படிக்கணும். அது விருத்தாச்சலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொளஞ்சியப்பர் கல்லூரி, அங்கே போய் பியூசியை முடிக்கிறார். பியூசி முடித்ததற்கு பிறகு மேலே படிக்கணுன்ற ஆர்வம், அதையொட்டி சென்னைக்கு வருகிறார். மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய மாநில கல்லூரி தான் பல தலைவர்கள் படித்த கல்லூரி. அங்கே வந்து இவர் வந்து விண்ணப்பிக்கிறார். விண்ணப்பிக்கும் போது இவர் ஒரு 4-5 கோர்ஸுக்கு விண்ணப்பிச்சிருக்கார். ஆனால் வந்து இவருக்கு வந்து எந்த ஒரு இன்டர்வியூவும் வரல. அதனால் வந்து அந்த அட்மிஷன் போடுற அன்னைக்கு கல்லூரிக்கே வந்து காத்திருக்கிறார். காலையிலேருந்து வந்து ஈவினிங் ஒரு நைட்டு வரைக்கும் காத்திருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் சிஜின்னு அவர் சொல்லுவாங்க, அவர் வந்து இவரை வந்து கவனித்து ஏதோ ஒரு காரணத்தினால என்ன நிற்கிறீங்க, சரி உங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களா, கொடு பார்க்கலாம் அப்படின்னு கேட்கும்போது இவரோட அப்ளிகேஷனே வந்து அங்கே இல்லை, கல்லூரியில். அது வந்து அந்த பட்டியலில் லிஸ்ட்டில் இல்லாமல் அது தனியாக எங்கேயோ போயிடுச்சு. அதன் பிறகு அவர் விவரங்களையெல்லாம் கேட்டு எல்லா அட்மிஷனும் முடிஞ்சு ஓரளவுக்கு சீட்டெல்லாம் ஃபில் ஆனதற்கு பிறகு கடைசியில் வந்து வராண்டா அட்மிஷன் அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு சிஸ்டம், அந்த அட்மிஷனில் வந்து இவருக்கு வந்து கிடைத்த படிப்பு தான் பிஎஸ்சி வேதியியல் கெமிஸ்ட்ரி பாடம். அது வந்து கல்லூரியில் வந்து மிக சிறப்பாகவே படிக்கிறார். பள்ளியில் படித்ததை விட அந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இவருக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் கெமிஸ்ட்ரி படிப்பை வந்து முடிக்கிறார். ஒரு டிகிரி முடிச்சிட்டதற்கு பிறகு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பமாக இருக்குது, அதனால் ஏதாவது வேலைக்கு போய்கிட்டே வந்து படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக டி நகரில் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்ஸ் ஈவினிங் காலேஜில் வந்து சேர்றார். அதற்கு வந்து அவங்களுடைய கதிர்வேல் பிள்ளைன்னு ஒரு ஆடிட்டர் தான் அந்த ஐடியா கொடுக்குறாரு. நீ அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டு குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு நீ பகலில் வேறு வேலை பார்க்கலாம் அப்படின்னு. அது ஒரு கட்டத்தில் அது சரியாக வரலன்னு அந்த படிப்பை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம், அது வந்து முறைசாரா கல்வியை போதிக்கிற ஒரு தொண்டு நிறுவனம், அங்கே வந்து மாதம் 300 ரூபாய் சம்பளத்துக்கு வந்து வேலை பார்க்கிறார். அந்த வேலை வந்து என்னென்னா, இந்த படிப்பை பாதியில் நிறுத்திய குழந்தைகளோடு போய் குப்பம், சின்ன சின்ன கிராமங்கள், குப்பங்க, இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய குப்பம் பகுதியில் இருக்கவங்க, அவங்களோட சேரி பகுதி குழந்தைகள், அவங்களோட போய் உரையாடுவது, அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவது, இது போன்ற ஒரு என்ஜிஓ வேலை. அதுலேயும் அவர் மனசு இதாகலை. இதை ஒட்டி வந்து மீண்டும் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு திகைப்பாகவே இருக்கார். அந்த காலகட்டத்தில் அந்த கதிர்வேல் பிள்ளை அந்த ஆடிட்டர்கிட்டே போய் அவர் ஆலோசனை கேட்கும்போது, சரி அப்போ அது சரி வரலன்னா பரவாயில்ல, நான் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்றேன், அங்கே வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி கொத்தவால் சாவடி அங்கே இருக்கக்கூடிய ஒரு மண்டிக்கடை, ஒரு பெரிய மொத்த காய்கறி கடையில் வந்து அக்கௌண்ட்ஸ் எழுதுகிற வேலைக்கே அவர் சேர்த்து விட்றார். அந்த வேலையும் வந்து இவருக்கு வந்து மனம் ஒட்டலை, அந்த சூழலும் ஒத்து போகலை. இதெல்லாம் சரி வராது, நம்ம மீண்டும் வந்து படித்து மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேற்படிப்பை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பல்கலைக்கழகம் அங்கே வந்து எம்ஏ கிரிமினாலஜி வகுப்பில் சேர்கிறார். அந்த படிப்பு அங்கு இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், அந்த எம்ஏ கிரிமினாலஜின்றது குற்றங்கள் எப்படி இருக்கும், போலீஸோட சைக்காலஜி எப்படி இருக்கும், ஒரு இடத்த வந்து எப்படி ஆய்வு பண்ணணும், அதுக்கு வரக்கூடிய அந்த சாம்பிள்ஸில் வந்து என்ன கவனிக்க வேண்டும், இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறது. அப்போ இருந்தவங்க வந்து முக்கியமாக அந்த வகுப்புகளை எடுத்தியவர், வகுப்புகளில் வந்து ஒரு பேராசிரியராக இருந்தவர் தான் இயக்குனர் சந்திரசேகர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கு உடனே அந்த சம்பவ இடத்துக்கு போய் அந்த பேட்டரி இதெல்லாம் எடுத்து அந்த கேமராவை கைப்பற்றி அவர் வந்து இந்து பத்திரிகைக்கு கொடுத்ததா அந்த புகைப்படங்கள், அது மூலமாக தான் வந்து ராஜீவ்காந்தியின் கொலையாளிகள் யார் அப்படிங்கிறதே வந்து வெளி உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னா அது ஒரு தனி கதை. அவர் அப்புறம் ஒரு சிறைத்துறை ஐஜியாக இருந்தவர்கள், இவங்க ஐபிஎஸ் அதிகாரிகள், இவங்கள்லாம் வந்து பேராசிரியர்களாக இருந்து நடத்தினது. சென்னை பல்கலைக்கழகத்தில் அந்த எம்ஏ கிரிமினாலஜி படிக்கிற காலகட்டத்தில் தான் 1983 இலங்கையில் வந்து ஜூலை கலவரம் நடந்து அங்கே தமிழர்கள் வந்து கொடூரமாக தாக்கப்படுறாங்க. அந்த சிங்களர்களால் தாக்கப்படுவது அது அதற்கு முன்பு நடந்த கலவரங்களை விட மிக கொடுமையாக இருக்கிறது. அதை ஒட்டி வந்து அங்கே ஈழத்திலிருந்து நிறைய பேர் அகதிகளாக இந்தியாவிற்கு, குறிப்பாக தமிழகத்திற்கு தான் வந்து சாரசாரையாக வந்து இறங்குறாங்க. அது வந்து இங்கே ஒரு கொந்தளிப்பான சூழலை உருவாகுது. எங்கே பார்த்தாலும் அப்போ எல்லா கல்லூரிகள்லையும் சரி, அது மதுரை, திருநெல்வேலி, இங்கே சென்னை சட்டக்கல்லூரி, சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகள்லையும் மாணவர் அமைப்புகள் வந்து அந்த ஜூலை கலவர நேரங்களில் ரொம்ப ஒரு கொந்தளிப்பாக இருந்த காலகட்டம். அது வந்து திருமாவளவன் அவர்களை வந்து நேரடியாகவே பாதிக்குது. அவருடைய அந்த அரசியல் ஆர்வம், பொது வாழ்க்கை பணிகள், இதற்கு வந்து அது ஒரு முதல் விதை அப்படின்னு சொல்லலாம். அதை ஒட்டி நடக்கிற கூட்டங்கள், எங்கே கூட்டம் நடந்தாலும், பெரியார் திடலில் நடந்தாலும், சைதாப்பேட்டையில் நடந்தாலும், கோடம்பாக்கம் எங்கே நடந்தாலும் அந்த கூட்டங்களில் போய் கலந்து கொள்வது, இது சம்பந்தமான விஷயங்களை தேடி தேடி படிப்பது, இப்படி கூட்டங்களுக்கு போகும்போது அங்கே வந்து அந்த அமைப்புகளை சேர்ந்த நபர்கள் அவங்க வந்து பழக்கமாகறாங்க, அவங்களுடைய உரையாடுவது, அப்போ பிரச்சனைகளை வந்து தெரிஞ்சுக்கிறது, இப்படின்னு அவர் அங்கேயே வந்து ஒரு அரசியல் தலைவருக்கான ஒரு பரிணாமம் வந்து அங்கே அவருக்கு கிடைக்குதுன்னு தான் சொல்லலாம்.
அன்றைக்கு வந்து ஈழப் பிரச்சனை அப்படின்னா இன்னைக்கு வந்து ஈழத்திற்காக பேசுகிறவர்கள், குறிப்பாக 2009 பிறகு இங்கே பல அமைப்புகள் வந்துருச்சு. அன்றைய 80கள் காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தா சின்ன சின்ன அமைப்புகள் வந்து நிறைய இருந்தாலும் பிரதான அரசியல் கட்சிகளாக பேசினது வந்து திமுக தான். அந்த வகையில் இந்த விவகாரத்தில் ரொம்ப ஆர்வமாக இருந்த திருமாவளவன் அவர்கள் திமுகவினரோடு கொஞ்சம் நெருக்கமாகிறார். இந்த ஈழத்தமிழர்களுக்காக திமுக நடத்துகிற கூட்டங்களில் பங்கேற்பது. அவர் வந்து MC ராஜா விடுதியில் தங்கி படிக்கிறார். மாநில கல்லூரியில் படிக்கும்போதும் சென்னை பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போதும் விடுதின்னு பார்த்தீங்கன்னா MC ராஜா விடுதி. அதனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பழங்குடி தலித் மாணவர்களை ஒருங்கிணைத்து இதற்காக வந்து மாநாடு நடத்துவது. அதை வந்து பெரியார் திடலில் அந்த வயசுலேயே கல்லூரி மாணவராக இருந்தபோதே ஈழத்தமிழர் ஆதரவு மாநாடு, பழங்குடியின தலித் மாணவர்கள் ஒருங்கிணைத்து அந்த மாநாடை நடத்தியிருக்கார். இப்படி வந்து அதில் வந்து கொஞ்சம் தீவிரமாகவே இயங்கியவர் தான். அப்போ வந்து திமுகவினருடைய தொடர்புகளும் அதிகமாகுது. அதே காலகட்டத்தில் இவர் வந்து MA கிரிமினாலஜியை முடித்துவிட்டு சென்னை சட்டக்கல்லூரியில் வந்து சட்டக்கல்லூரி மாணவராகவும் சேர்ந்து தன்னுடைய படிப்பை தொடர்கிறார். சென்னை சட்டக்கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலத்தில் அதோடு திமுகவோடு இன்னும் நெருக்கம் அதிகமாகிறது. குறிப்பாக சொல்ல போனால் வைகோ அவர்களை வந்து நேரடியாக சந்தித்து அவரை வைத்து கூட்டம் போடுகிற அளவுக்கு, வைகோ அவர்கள் மூலமாக கலைஞர் கருணாநிதி அவர்களை போய் அறிவாலயத்தில் சந்திக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து திமுகவில் ஒரு நெருக்கம் உண்டாகிறது. அப்போ இவர் வந்து இந்த ஈழ உணர்வாளர்கள் கூட்டம், ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான கூட்டங்கள், அது ஒட்டி நடைபெறுகிற திமுக பொதுக்கூட்டங்கள் அனைத்திலும் போய் கலந்து கொள்ளும்போது இவருக்கு வந்து அந்த திமுகவில் வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப வேகமாக செயல்பட்டு கொண்டிருந்த சேரன் என்பவருடைய ஒரு நட்பும் கிடைக்குது. துரைமுருகன் அவர் கலந்து கொண்ட ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் அவர் மேடையில் பேசுகிற ஒரு கூட்டத்தில் திருமாவளவனையும் பேச வைக்கிறார் சேரன். அப்படி பேசுகிறத கவனித்த துரைமுருகன் அவருக்கு வந்து இவர் நல்லா பேசுகிறாரு, இவரை போன்றவர்களை வந்து இளைஞர்களை கட்சியின் மாணவரணி முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கிட்டே வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வாங்க என்னை வந்து வீட்டில் வந்து சந்திங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதன் பிறகு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய MLA SS பாலாஜி அவருடைய தகப்பனார், அவர் வந்து துரைமுருகன் அவருக்கு வந்து கொஞ்சம் நெருக்கம். அவர் திமுகவில் ஒரு முன்னணி நிர்வாகியாக இருந்தவர். அவர் மூலமாக துரைமுருகன் அவர்களை சந்திக்கும் போது மாணவரணியில் ஒரு பொறுப்பு வந்து இந்த தம்பிக்கு கொடுத்தீங்கன்னா இவர் சிறப்பாக செயல்படுவார், நல்ல நமக்கு வேண்டப்பட்டவர் தான் அப்படின்னு சொல்லி பேசும்போது துரைமுருகன் அவர் கொடுத்த சர்டிஃபிகேட் என்னன்னா, இவர் வந்து இவருடைய பேச்சை நான் கேட்டிருக்கேன், இவர் வந்து ரொம்ப திறமைசாலி, பரிந்துரைகள் சிபாரிசு இதெல்லாம் வந்து திறமை இல்லாதவர்களுக்கு தான் வந்து இது பண்ணணும், இவங்களையெல்லாம் விட்டுருங்க, அவங்க வந்து அவரோட திறமையிலேயே அவர் மேலே வந்துடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி முடிச்சுறார். அதே நேரத்தில் வைகோ அவர்களை வைத்து இவர் சட்டக்கல்லூரியில் படித்த நேரத்திலேயே வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இனப்படுகொலை செய்த இந்திய அரசு அப்படிங்கிற தலைப்பில் வைகோ அவர்களை வந்து பேச வைக்கிற ஒரு கூட்டம். அதற்கான சந்திப்புகள் வைகோ அவர்களை சந்திக்கும் போது அவரே வந்து கலைஞர்கிட்ட அழைத்துட்டு போய் இவங்க இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க, இதில் தான் பேசுகிறேன் அப்படின்னு அழைப்பிதழ்லாம் கொடுக்குறாங்க. அந்த நிகழ்ச்சி நோட்டீஸ் அதை பார்க்கும்போது கலைஞர் வந்து இந்திய அரசு வந்து இனப்படுகொலை மட்டும்தான் செஞ்சுருக்கா, தலைப்பை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி குற்றவாளி கூண்டில் இந்திய அரசு அப்படின்னு மாற்றி கொடுக்குறாரு. இந்த மாதிரியான ஒரு தொடர்புகள் இருந்தாலும் திமுகவில் இருந்தாலும் இவருடைய ஒரு அரசியல் பொது வாழ்க்கை இயக்கம் சார்ந்த செயல்பாடுகள் இதில் ஒரு ஆர்வம் இருந்தாலும் முழு நேரமான ஒரு அரசியல்வாதியாக அவர்கள் வருவதற்கான அவருக்கான அந்த எண்ணமே வந்து அப்போ வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லலாம். இதே நேரத்தில் சட்டக்கல்லூரி தேர்வும் நெருங்கி வருகிறது. இதற்கிடையில் அவர் வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருந்ததன் அடிப்படையில் இவருக்கு வந்து ஒரு நேர்காணல் நடைபெற்று இங்கே வந்து அரசு துறையில் தடயவியல் துறையில் வேலையும் கிடைச்சிருது. வேலை வந்து எங்கே கிடைக்குதுன்னா கோயம்புத்தூரில் கிடைக்குது. ஆரம்பத்தில் அதோட அருமை தெரிஞ்சோ தெரியாமலோ அல்லது சட்டம் படித்து வழக்கறிஞராகவே வந்து பயிற்சி பெறலான்ற எண்ணத்தில் இருந்ததையோ அந்த அரசு வேலையில் உடனடியாக திருமாவளவன் வந்து போய் சேரவில்லை. அந்த நேரத்தில் இவங்க வச்சிருந்த அந்த ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, பழங்குடி தலித் இளைஞர் நலன் அமைப்பு அப்படிங்கிற அந்த அமைப்பின் தலைவராக இருந்த கோவிந்தராஜ், வழக்கறிஞர் கோவிந்தராஜ் தான் நீங்கள் போய் வந்து வேலையில் சேருங்க, அதை வந்து அரசு வேலை, அதை வந்து விடக்கூடாது, அது இருந்தால் அது வாழ்க்கைக்கு ஒரு பிடிமான மாதிரி, ரொம்ப வறிய குடும்பத்திலேருந்து படித்து வந்திருக்கீங்க, அதனால் அரசு வேலை கிடைக்கிறதுன்ற கஷ்டம் உங்களுக்கு எளிமையாக கிடச்சிருக்கு, அதனால் அரசு வேலையில் போய் ஜாயின் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் லீவில் வாங்க, வந்து வேணால் காலேஜ் எக்ஸாமை எழுதுங்கன்றாரு. இவர் அதையும் கூட பெரிதாக பொருட்படுத்தாமல் தான் இருக்கார். அந்த நேரத்தில் இவருடைய தந்தை ராமசாமி அவர்களுக்கு வந்து ஒரு விபத்து, அவர் வந்து சென்னை அந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சைக்காக வருகிறார். அப்போ இவங்களுடைய உறவினர் ஒருவர் வந்து தம்பிக்கு வந்து அரசு வேலை கிடச்சிருக்கு, அதற்கான கடிதம் வந்திருக்கு, இவர் போய் சேராமல் இருக்காருன்னு சொல்லும்போது அவரும் வருத்தத்தை தெரிவிக்கவும் இவருக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக இதாகவும் தான் அந்த வேலையில் போய் சேருகிறார். அப்போ இவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த இடம் வந்து கோயம்புத்தூரில் பணினா அது வந்து அங்கே போயிட்டு இவர் விடுமுறை எடுத்துகிட்டு இங்கே சட்டக்கல்லூரியில் வந்து
இந்த தேர்வுகளை எழுதி தேர்ச்சி பெறுகிறார். இதற்கிடையில் கோயம்புத்தூர் சில மாதங்கள் தான் அங்கே பணியாற்றிய ஒரு அனுபவமும் அவருக்கு இருக்கு. அந்த நேரத்தில் அந்த கோவையில் இருந்த இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் அனைவரும், அந்த கோவை ஞானி அங்கே இருந்தார். அவர் கூட வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவங்களும் சரி, இல்லாமல் கட்சி சாராமல் ஆனால் இடதுசாரி சிந்தனையோடு இயங்குகிறவர்களும் சரி, எல்லாமே அவரை ஒரு மையமிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் திருமாவளவன் அவருக்கும் வந்து அது போன்ற தொடர்புகள்லாம் ஏற்படுது. அப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள் மரணம், அதன் பிறகு ஜானகி அம்மையார் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு இவருக்கு வந்து இந்த நேர்காணல் மூலமாக கிடைத்த அரசு வேலைக்கு வந்து ஒரு சிக்கல். அந்த பணியிடத்திற்கு தேர்வு செய்த அனைத்தும் செல்லாது அப்படின்னா அரசு வந்து ஒரு கொள்கை முடிவு எடுக்குது. பறிபோன அந்த நேரத்தில் அது முடிஞ்சானா ஜானகி அம்மையார் ஆட்சி நீண்ட நாட்களுக்கு இருக்கவில்லை. அடுத்த சில மாதங்களிலேயே கவர்னர் ஆட்சி வந்து மீண்டும் அந்த வேலை வருது. வேலை வரும்போது எப்படி வருதுன்னா, கோயம்புத்தூரே வரல, மதுரைக்கு வந்து திருமாவளவன் அங்கே வந்து அவர் வேலை கிடைக்குது. அந்த அரசு ஊழியர் சங்கங்கள் நிறைய இருக்கும். அதில் வந்து SC/ST அரசு ஊழியர் சங்கத்தில் வந்து ஒரு உறுப்பினராக இருந்து அந்த SC/ST ஊழியர்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கான கூட்டங்கள், இது போன்ற விஷயங்களில் பங்கெடுத்து கொண்டிருந்தார். அதுபோக முடிந்த அளவில் அங்கே இருக்கக்கூடிய சேரி பகுதி, குடிசை பகுதிகளில் போயிட்டு அங்கே உள்ள மாணவர்களுக்கு அந்த இரவு நேர படிப்பகம் அமைத்து அங்கே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பணியையும் சில நண்பர்களை கூட சேர்த்துக்கிட்டு அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் செய்து கொண்டிருந்தார். அப்படி இருந்த காலகட்டத்தில் ஒரு SC/ST ஊழியர் கூட்டத்தில் பேசும்போது அங்கே வந்து இவர் வந்து மதுரையிலிருந்து தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த அமைப்பு, அது வந்து அம்பேத்கர் அவருடைய மனைவி சபிதா அம்பேத்கர் அவங்க உருவாக்கின ஆல் இண்டியா அமைப்பு, அதோட தமிழகத்தின் தலைவராக ஒரு பொறுப்பாளராக இருந்தவர் தான் மலைச்சாமி. அவரை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவரை எப்படி சந்திக்கிறாருன்னு சொன்னால், மதுரையில் வந்து வேலைக்கு சேர்ந்த நேரத்தில் இங்கு சென்னையில் அந்த திமுகவில் வந்து ஒரு வேகமாக செயல்பட்ட சேரன் என்பவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவரை வந்து நீங்கள் தேர்தலில் போட்டியிடணும். இப்போ 1989 சட்டமன்ற தேர்தல், அந்த தேர்தலில் வந்து நீங்கள் போட்டியிடுவோம், நம்ம வந்து அதுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கலாம், அறிவாலயத்தில் வந்து நேர்முகம் நடக்கும் அப்படின்ற போது திருமாவளவன் அவர்களுக்கு வந்து அதில் பெருசாக ஆர்வம் இல்லை. நான் மதுரையில் வந்து அரசு ஊழியராக வந்துட்டேன், இங்கே வேலை பார்க்குறேன், நான் எங்கே சென்னையில் வந்து பண்ணுறது அப்படின்னும் போது, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், நானே பண்ணுறேன், நேர்காணலுக்கு மட்டும் வந்துருங்கன்ட்டு அந்த சேரன் அவரே வந்து விண்ணப்பம் வாங்கி அவரே வந்து அறிவாலயத்தில் கொடுத்துட்டாரு. அது நேர்காணல், அது வாய்ப்பு வருது. அதற்காக வந்து அவர் மதுரையிலிருந்து சென்னை கிளம்பி வருகிறார். அது வழக்கம் போல் அந்த நேர்காணல் யாருன்னா கலைஞர், அவங்க பேராசிரியர், அதன் பிறகு துரைமுருகன், ஆற்காடு வீராசாமி, இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த நேர்காணல் நடத்துகிறாங்க. அதில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் வந்து சேரன் வந்து அப்போ வந்து தராசு பத்திரிகை, இன்னைக்கு வந்து தராசு ஷியாம் பத்திரிகையாளர், அவர் வந்து எல்லா சேனல்லையும் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அவர் நடத்திய பத்திரிகை தான் தராசு. அதில் வந்து அந்த தராசு வாசகர்களுடைய ஒரு குழுவும் இருந்தது. அந்த குழுவில் சேரன் ஒருவராக இருந்ததுனால கொஞ்சம் அவர் தராசு அவர் சியாம்கிட்ட சொல்லி அதிக வாய்ப்பு உள்ளது, இவருக்கு சீட்டு கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளதுன்னு ஒரு சின்ன செய்தி போடணும்னு அது ஒரு சின்ன செய்தியாக அந்த பத்திரிகையிலே வந்திருக்கு. இதை வந்து மதுரையிலிருந்து செயல்பட்டு கொண்டிருந்த மலைச்சாமி அவர் வந்து பார்த்துட்டு அவர் வந்து நேரடியாக போய் திருமாவளவன் அவர்களை அவருடைய அலுவலகத்திலேயே போய் நேரில் சந்தித்து செய்தி பார்த்தேன், நீங்கள் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னே சொல்கிறாரு. அப்போ அதன் பிறகு வந்து மலைச்சாமி அவர்களும் திருமாவளவனோடு தொடர்ந்து பேசி இவர் என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, இவருடைய ஆர்வம் இதெல்லாம் வந்து ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாலும் அவங்களுடைய சந்திப்புன்றது நிறையா நடக்கலை. ஏன்னா 1989 மார்ச்சில் வந்து மலைச்சாமி அவரோட சந்திக்கிறாங்க. அதன் பிறகு 2 கூட்டங்கள் நடக்குது. அதே ஆண்டில் செப்டம்பர் மாதம் மலைச்சாமி அவர்கள் வந்து ஒரு மாரடைப்பு காரணமாக இறந்துடுறாரு. இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து ஏன் இங்கே வந்து பெருசாக சொல்ல வேண்டியது இருக்குன்னா, மலைச்சாமி அவர்களை பொறுத்தவரை அவர் தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியாவோட தமிழ்நாட்டு நிர்வாகியாக இருந்தவர். அவர் காலகட்டத்தில் மதுரையில் வந்து அது வந்து செருப்பு தைக்கும் தொழிலாளி பாக்கியம் படுகொலை, அதற்கு முன்னால் கந்தன் ஒரு இளைஞர் படுகொலை, அப்படி நடந்த தலித் இளைஞர்கள் மீதான அந்த தாக்குதலும் அதில் நடந்த படுகொலைகளுக்காகவும் அவர் வந்து அந்த மக்களின் உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து வந்து பல போராட்டங்களை நடத்தி அந்த அமைப்பை வந்து கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக மதுரையில் மாவட்டத்தில் அதை கொண்டு வந்தவர் மலைச்சாமி அவர்கள் தான். அவர் வந்து ஒரு வழக்கறிஞரும் கூட. இவ்வளவு வரலாறு இருந்தாலும் திருமாவளவன் அவருக்குமான சந்திப்பு ஒரு 2 கூட்டங்கள் தான். அது குறுகிய காலகட்டம். மார்ச்சில் சந்திக்கிறாங்க, செப்டம்பரில் அவர் இறந்துடுறார். அண்ணா, எங்களை ஏன் இப்படி பிரிந்து விட்டு சென்றாய்? எங்களுக்கு துக்கம் தொண்டை அடைக்கிறது அண்ணா. ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசி முடித்த பின் சோர்வுற்றிருப்பாய் என்று டீ வாங்கி கொடுப்பாய், கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுப்பாய், இனி யாருன்னா கொடுக்க போகிறார்கள்? கூட்டம் முடித்த பிறகு இரவு 1 மணிக்கு மேலானாலும் ஹோட்டலுக்கு அழைத்து போய் நீ உணவு வாங்கி கொடுத்து எங்களை அரவணைப்பாய், அன்பாய், ஆதரிப்பாய், உபசரிப்பாயே. இனி எங்களை உபசரிக்க யார் இருக்கிறார்கள்?
எது வேண்டுமானாலும் கேளு தம்பி, உனக்காக நான் எது வேண்டுமானாலும் வாங்கி தருகிறேன் என்று கேட்பாய். நான் என்ன அண்ணா உன்னிடம் கேட்க போகிறேன்? இறுதியாக ஒன்று கேட்கிறேன். உன்னுடைய ஓயாத சுறுசுறுப்பையும் சலியாத மனத்தையும் இரவலாக தந்திடு. நான் வரும்போது உன் காலடியை சேர்த்து விடுகிறேன். தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் வந்து திருமாவளவன் அவர்கள்ட்ட இந்த அமைப்புக்கு வந்து நீங்கள் தலைமையேற்று நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது கூட வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு கூட்டத்தை வந்து மலைச்சாமி அவர்களுக்கு ஒரு இரங்கல் கூட்டத்தை வந்து ஒருங்கிணைக்கிறார். தமுக்க மைதானத்தில் தான் அந்த கூட்டம் நடைபெறுகிறது. அங்கேயும் திருமாவளவன் அவர்களுடைய அந்த பேச்சையும் அவருடைய அந்த ஒரு நிதானமான போக்கையும் பார்த்த சில அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த அமைப்பை வந்து தலைமையேற்று நடத்துங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் வந்து அதற்கு வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஒத்துக்கொள்ளலை. ஆரம்பத்தில் அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, நாம் வந்து ஒரு அமைப்பை வந்து நடத்தணும்னா இது வந்து தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பாக இருக்குது. இது வந்து அங்கே மகாராஷ்டிராவில் இருக்குது. அதோட தலைவர் இப்போ இன்னைக்கு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அந்துவாலே அவர் தான் வந்து அன்னைக்கு வந்து அந்த தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஜெனரல் செக்ரட்டரி, பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவங்களுடைய அங்கே உள்ள பிரச்சனைகளும் இங்கே உள்ள பிரச்சனைகளும் ரெண்டும் ஒன்றா பார்க்க முடியாது. அவங்களோட இணைந்து செயல்படுறதுல பல சிக்கல் இருக்குது. மொழி, அதன் பிறகு அங்கே உள்ள சட்டத்திட்டங்கள், பைலா, கட்சி கொடி, எந்த முடிவு எடுக்கணும்னாலும் அதுக்கு தலைமையை வந்து தொடர்பு கொள்றதுல உள்ள சிக்கல். அதனால் வந்து நாம் வந்து அமைப்பாக செயல்படுவது தேவை. ஆனால் அதற்காக அந்த அமைப்பை வந்து வச்சு நம்ம இது பண்ண வேணாம், நம்ம தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம ஏன் விவரித்து சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இன்றைக்கு வந்து பல பேர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றி சொல்லும்போது மலைச்சாமி அவர்கள் உருவாக்கிய அந்த கட்சியைத்தான் திருமாவளவன் அவர்கள் வந்து ஸ்வீகாரம் பண்ணி வளர்ந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நிச்சயமாக கிடையாது. திருமாவளவன் அவர்கள் உருவாக்கிய ஒரு அமைப்பு தான் வந்து இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பாக வந்து உருவாக்குனார். அதாவது டிபிஐ இருக்கும், டிபிஐயோட ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பாக வந்து ஒடுக்கப்பட்ட இந்திய சிறுத்தைகள் அப்படிங்கிற பேரில் வந்து அதை மொழி மாற்றம் பண்ணி அதை ஒரு தனி அமைப்பாக தான் இது பண்ணார். இப்போ இதோட ஒரு டிரான்ஸ்லேஷன் பேர் சுருக்கமும் டிபிஐன்னு தான் வரும். ஆனால் இந்த இயக்கத்திற்கு தனி கொடி, தனி கொள்கை கோட்பாடு, இதை வந்து அவர் தனியாக உருவாக்கி இதை ஒரு தனி இயக்கமாக தான் உருவாக்கினார். அது வந்து அந்த ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள்னு இருக்கிறது, சிறுத்தைகள் வந்து எப்படி ஒடுக்கப்பட்டு இருக்கும், நமக்கு அது தேவையில்லை. நமக்கு வந்து விடுதலை பெற்ற சிறுத்தைகள், விடுதலை பெறப்போகும் சிறுத்தைகள்ன்ற ஒரு பொருளில் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு அதை மாற்றுவோம்னு அந்த பேரில் வந்து அமைப்பை தொடங்கியிருந்தாலும் அடுத்த சில மாதங்கள்லேயே வந்து விடுதலை சிறுத்தைகள்னு இவங்க தனியாக செயல்பட ஆரம்பித்தாங்க. இது தெரிஞ்சு டிபிஐயோட ஜெனரல் செக்ரட்டரி ராமதாஸ் அந்துவாலே அவர் வந்து தொலைபேசியிலேயே வந்து கடும் முயற்சிக்கு பிறகு பிடிச்சி, இல்லை நம்ம இணைந்தே செயல்படுவோம், நீங்கள் தனி அமைப்பாக போகாதீங்க, நம்மளோட அமைப்பிலே இருந்து செயல்படுங்க அப்படின்னு திருமாவளவன் அவர்களை கேட்டபோது அவர் வந்து மிக கராராக வந்து தமிழ்நாட்டில் வந்து வடக்கின் தலைமையை ஏற்றுக்கொண்டு ஒரு இயக்கம் கட்டுறதுல பல சிக்கல் இருக்குது, என்னாலே அப்படி கட்ட முடியாது, இங்கே பிரச்சனைகள் வேறு, இங்கே உள்ள மக்களுக்கு வந்து வேறு மாதிரியான அரசியல் தேவைப்படுது, நான் வந்து அமைப்பு தனியாக இருந்தாலும் நோக்கம் ஒன்று தான், இது தனி அமைப்பாகவே செயல்படட்டும் அப்படின்னு அப்போவே வந்து அவருடைய முடிவையும் தீர்மானமாக சொல்லிட்டார். அடுத்த சில மாதங்களிலேயே விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு மாறிடுச்சு. மேலே மட்டும் டிபிஐன்னு போட்டுப்பாங்க. பிற்கால கொஞ்ச நாளில் வந்து அந்த டிபிஐவே எடுத்துட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள்னே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளுக்காக தான் இது மிக முக்கியமான பணியாக இருந்து செயல்பட்டாலும் மற்ற நக்சல்பாரி அமைப்பினரோடு தொடர்பு வைத்துக் கொள்வதற்கும் அவர்கள் வந்து அடைக்கலமாகி இருப்பதற்குமான ஒரு அமைப்பாக விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் வந்து செயல்பட்டதுன்னு சொல்லலாம். ஒடுக்கப்பட்டோர் மக்கள் மத்தியில் அந்த காலகட்டத்தில் மதுரையில் மட்டுமல்ல, தென் மாவட்டங்கள் முழுவதும் திருமாவளவன் அவர் வந்து ஆற்றிய பணின்றது அப்போ வந்து ஒரு மகத்தான பணின்னு சொல்லலாம். இந்த பக்கம் வட தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு கிராமமாக போய் அந்த வன்னியர் சமூக மக்களிடம் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாரோ, அதற்கு சற்றும் குறைந்ததல்ல மதுரையிலிருந்து தென் மாவட்டங்கள் உள்ள சேரி பகுதிகள், அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற பகுதிகளுக்கு ஒவ்வொரு நாளும் அவர் போகாத கிராமங்கள் கிடையாது, போகாத சேரி பகுதி கிடையாது, அந்த அவர் உரையாற்றாத எந்த சேரியும் வந்து தென் மாவட்டங்களில் கிடையாதுன்ற சொல்கிற அளவுக்கு அவருடைய பணி இருந்தது. அப்போது ஒவ்வொரு நாளும் இரவில் வந்து ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு செடி பகுதியில் போய் அந்த மக்களை திரட்டி அவங்கள நடுவில் நின்று இன்னைக்கு மாதிரியான லைட்டு மைக் வசதிகள் வந்து அப்போ அந்த அமைப்பால் வந்து இது பண்ண முடியலைனாலும் இருக்கிற வசதிகளை வைத்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு திடல்லையோ ஒரு கல் மேலேயோ அல்லது ஒரு சேரை வந்து போட்டு அது மேலே நின்னோ திருமாவளவன் அவர்கள் வந்து உரையாற்றி தன்னை தலைவராக வளர்த்த காலகட்டம் அது. இவருடைய பேச்சில் இருந்த அந்த ஒரு நம்பிக்கை, இவர் கொடுத்த அந்த ஒரு
இவர் அந்த மக்களிடம் விதைத்த சிந்தனைகள் வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒருங்கிணைவை வந்து ஏற்படுத்துச்சா அப்படின்னா நிச்சயமாக ஏற்படுத்தியது. வேகமாக அந்த மக்கள் மத்தியில் இவர் வந்து ஒரு புதிய தலைவராக வளர ஆரம்பித்தார், ரொம்ப வளர ஆரம்பித்தார். அதே நேரத்தில் அந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் என்னென்னா, நக்சல்பாரிகள் அமைப்பு அவங்க வந்து 70களிலிருந்து அந்த 80களின் இறுதி வரைக்கும் வேகமாக செயல்பட்டாங்க. எம்ஜிஆர் முதலமைச்சராக ஆனதற்கு பிறகு அவங்களுடைய ஒரு கஷ்டகாலம், அவங்க மீதான ஒடுக்குமுறைகள் வந்து ரொம்ப வேகமாக இருந்தது. நக்சல்பாரி அமைப்புகள் எதுவும் இங்கே வந்து கொஞ்சம் எந்த அளவுலையும் சுதந்திரமாக செயல்படக்கூடாது அப்படிங்கிறதுல எம்ஜிஆர் அவர்கள் வந்து அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் ரொம்ப உறுதியாக இருந்தார். அதனால் அந்த அமைப்புகள் வந்து கடும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது. அப்போ 90களில் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டம். நக்சல்பாரி அமைப்புகள் வந்து கொஞ்சம் சுதந்திரமாக செயல்பட முடியாத அளவுக்கு அவங்க பலவீனமாகி ஏதாவது ஒரு இடம் அடைக்கலம் ஆவதற்காக ஒரு பாதுகாப்பான இடம் தேடிக்கொண்டிருந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் அமைப்போடு அவங்க வந்து தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறது, ஆலோசனைகள் சொல்வது, போலீஸோட அந்த துரத்தலுக்கு பயந்து இங்கே வந்து தஞ்சமடைவது, இது போன்ற இது இருந்தது. அதனால் அன்றைக்கு இருந்த எல்லா நக்சல்பாரி தோழர்கள்ட்டையும் பார்த்திங்கன்னா திருமாவளவன் அவருடைய பேரும் அவருடைய அந்த தொலைபேசி எண்ணும் அவங்களுடைய அந்த இப்போ செல்ஃபோனில் நம்ம நம்பர்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி அப்போ பாக்கெட் டைரின்னு சின்ன பேப்பர் ஒரு நோட்டு இருக்கும், அதில் எழுதி வச்சுருப்பாங்க. அதில் வந்து எல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள் யார்கிட்ட போய் பார்த்தாலும் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு போட்டு இவருடைய தொலைபேசி எண் இருக்கும். அது வந்து ஒரு காலகட்டத்தில் கியூ பிரான்ச் போலீஸோட பார்வையை திருமாவளவன் பக்கம் திருப்பியது. தொடர்ந்து கியூ பிரான்ச் போலீஸார் வந்து திருமாவளவன் அவர் மேலே வந்து ஒரு கண்ணாக இருக்காங்க. நிறைய வந்து அவரை வந்து அடிக்கடி விசாரணைக்கு அவரை வந்து விசாரிக்கிறது. ஆனால் ஒரு அரசு ஊழியர் அப்படின்னு இருக்கிறதுனால, அதுவும் SC/ST ஊழியர் அரசு ஊழியர் சங்கத்திலேயே அவர் ஒரு ஆளாக இருக்கிறதுனால அந்த நேரத்தில் அவருக்கு ரொம்ப டார்ச்சர் இல்லைனாலும் போலீஸோட அந்த கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே வந்துடுறார். அதே நேரத்தில் சென்னகரம்பட்டியில் நடந்த மற்றொரு படுகொலை விஷயம்தான் தென் தமிழகத்தில் ஜாதி வந்து எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துது, அதை எதிர்த்து எவ்வளவு வீரியமாக வந்து போராடணும் அப்படிங்கிற சிந்தனையும் திருமாவளவன் அவருக்கு கொடுக்குது. சென்னகரம்பட்டின்றது மதுரை மேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அங்கே வந்து சென்னிச்சியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு வந்து 9 ஏக்கர் நிலம் இருக்குது. அதில் வந்து இந்த புளிய மரங்கள் அதிலிருந்து புளி எடுப்பதற்கான குத்தகை வந்து ஒவ்வொரு வருஷமும் விடப்படும். அந்த பகுதியை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அம்மாசி வேலு அப்படிங்கிற 2 பேர் அவங்க வந்து போய் அந்த குத்தகையை கேட்கும்போது அங்கே உள்ள ஆதிக்க சாதியினரால் வந்து அவங்க 2 பேர் படுகொலை செய்யப்படுறாங்க. இதை ஒட்டி அவர் வந்து அந்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்களிடம் அன்றைக்கு அவர் வந்து போய் ஏற்படுத்தின விழிப்புணர்வில் அதற்கு முன்பே அந்த கோஷம் பிறந்து விட்டாலும் அதை ஒட்டி வந்து அவர் அதிகமாக பேசினது தான் திருப்பியடி, திமிரியலு, அடங்கமறு அப்படிங்கிற கோஷம். அப்போ அவர் வந்து பேசிய பேச்சுகள் நிச்சயமாக வந்து இருக்குது, பல இது இருக்குது. ஆதிக்க சாதியினர் வந்து உங்களை தாக்க வந்தால் நீங்களும் திருப்பி தாக்குங்க, அவங்களுக்கு ஒரு உயிர் தான், உங்களுக்கு ஒரு உயிர் தான், வீட்டில் ஆயுதங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், மிளகாய் பொடியை கரைச்சி வந்து பானையில் வச்சுருங்க, உங்கள் மேலே வந்து கும்பலாக தாக்குதல் வந்தால் போலீஸ் வந்து உடனே வராது, அவன் வந்து தாக்குதல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து சும்மா வந்து கணக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் வருவாங்க, உங்களுடைய உயிரை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும், நீங்கள் வந்து திருப்பி தாக்குங்க, ஆயுதங்கள் வைத்துக் கொள்ளுங்க, பெண்களும் வந்து தாக்குதலில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு விழிப்புணர்வு அல்லது அந்த மக்களை வந்து ஒரு இராணுவமயப்படுத்தினார் அப்படின்னா நிச்சயமாக படுத்தினார். இது எல்லாம் வந்து சேருது. ஆனால் வந்து அரசியல் கட்சி கிடையாது, ஒரு இயக்கம் வந்து இப்படி பண்ணுது. போலீஸோட பார்வையில் என்ன, நக்சல்பாரி தோழர்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறார், சேரிகளில் போய் அந்த மக்களை வந்து மனதில் வந்து வன்முறையை தூண்டுறார் அப்படிங்கிற பார்வை அரசாங்கத்தின் பார்வையில் அது அப்படி, அதை தான் போலீஸும் பார்க்குறாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் நம் காரைக்குடி பக்கத்தில் தேவக்கோட்டை, அங்கே வந்து மாடக்கோட்டை சுப்பு அப்படின்னு ஒரு நக்சல்பாரி தோழர் இருந்தார். அப்போ அவர் படுகொலை செய்யப்பட்ட போது அவருடைய அந்த சட்டை பாக்கெட்டில் அவருடைய உடைமைகளை வந்து போலீஸ் சோதித்த போது அதில் வந்து இருந்த பேப்பரில் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் அப்படின்னு சொல்லி அவரோட ஃபோன் நம்பரு இருக்குது. அதை ஒட்டி அவர் வந்து கைது செய்யப்பட்டு தல்லாகுளம் காவல் நிலையம் அங்கே வந்து கொண்டு போகப்படுகிறார். அங்கே கொண்டு போகிறாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் அவர் அங்கே இல்லை, அது வேறு ஒரு பின்னால் ஒரு ரகசிய இடத்துல வச்சு தான் அவர்கிட்ட வந்து விசாரணை நடக்குது. அது அந்த ஒரு நாள் விசாரணை மதியம் நேரத்தில் கூப்பிட்டு போகிறாங்க, இரவு வரைக்கும் அவர் வரல. அது அங்கே உள்ள மற்ற எல்லார்ட்டையும் ஒரு தகவலாக பரவிடுது. பரவுனதுக்கு பிறகு மக்கள் போயிட்டு அந்த தல்லாகுளம் காவல் நிலையத்தை கொஞ்சம் பேர் முற்றுகையிடுறாங்க, கொஞ்சம் பேர் வந்து கலெக்டரேட் முன்னால் போய் ஒரு சின்ன ஒரு மறியல் போராட்டம் மாதிரி நடத்துகிறாங்க. அதுதான் வந்து அந்த சம்பவம் வந்து திருமாவளவன் யார் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் வெளியில் பரவலாக கொண்டு வந்தது. அப்போ இங்கே அவர் விசாரிக்க போகும்போது அவருக்கு வந்து கடுமையான சித்திரவதைகள்லாம் நடந்தது. அவர் வந்து கடுமையாக தாக்கப்பட்டு தான் விசாரித்தாங்க. குறிப்பாக அவரே வந்து தனிப்பட்ட முறையில் சொல்லும்போது
லத்தியெல்லாம் வச்சு வாயில் குத்தி, நீ தான் சிறுத்தையா, உருமுவியா, எங்கே உருமு அப்படின்னு சொன்னது. அப்புறம் அவரை கட்டி தொங்க விட்டு அடித்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து சில பேர் வந்து அந்தளவுக்கு சித்திரவதை போல், அதுக்குள்ளே வந்து இயக்கத்தை சேர்ந்தவங்கலாம் இங்கே போய் வந்து முற்றுகையிட்டோன்னே போலீஸ் வந்து அவ்வளோ சித்திரவதை பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. 2 தகவலும் இருக்கிறது. இதை வந்து திருமாவளவன் ஏதாவது ஒரு இடத்துல தெளிவுபடுத்தினா தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அதன் பிறகு திண்டுக்கல்ல மற்றொரு நக்சல்பாரி இயக்கத்தோழர், அவர் பேர் வந்து வெடிகுண்டு நாகராஜ். இன்னைக்கு தமிழ்நாடு டிஜிபியாக இருக்கக்கூடிய சைலேந்திர பாபு அவர் தான் வந்து அன்னைக்கு வந்து வெடிகுண்டு நாகராஜ் வந்து என்கவுண்டரில் வந்து சுட்டு கொலை செய்தார். அந்த வெடிகுண்டு நாகராஜ் அவருடைய உடைமைகள், அவர் சொந்தமான இடங்கள், அவர் போகிற இடங்கள், வர்ற இடங்கள் சோதிக்கும் போது அங்கேயும் வந்து திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இவருடைய தொலைபேசி நம்பர், தொடர்பு எண் கிடைக்கிது. அதன் பிறகு பல காலம் கழித்து ராஜாராம் அப்படின்னு ஒரு மற்றொரு நக்சல்பாரி தோழர், அவர் வந்து என்கவுண்டர், அவரும் வந்து அந்த மாதிரி தான் போலீஸ் நடவடிக்கையில் தான் மரணம் அடைகிறார். அவர்கிட்டையும் இது போல் தொடர்புகள் கிடைச்சதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து கியூ பிரான்ச் வந்து அவங்களுடைய லிஸ்ட்டிலேயே கொண்டு வந்து அவர் வேலை பார்க்குற அந்த அரசு துறையில் வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது. இப்படி வந்து பல பிரச்சனைகள் வந்து போது ஒரு கட்டத்தில் இந்த விடுதலை சிறுத்தைகள் இயக்கமும் ஒரு நக்சல்பாரி அமைப்பு தான் அப்படின்னு முத்திரை குத்தி அதையும் வந்து ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பு லிஸ்ட்டில் கொண்டு வர்றதுக்காக போலீஸ் ரொம்ப வேலை பார்க்குறாங்க. அதை ஒட்டி வந்து கடும் அடக்குமுறைகள் நடைபெறுது. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது இது போன்ற பிரச்சனைகள் தான் திருமாவளவன் அவர்களை வந்து சிந்திக்க வைக்குது. என்னென்னா, நம்ம வந்து தேர்தல் அரசியலுக்கு போனால் தான் வந்து தாக்கு பிடிக்க முடியும். எந்த அதிகாரமும் இல்லாமல் இப்படி அமைப்பாக இருந்தோன்னா நம்மையும் வந்து நக்சல்பாரிகள் அப்படின்னு முத்திரை குத்தி இவங்க முற்றிலுமாக வந்து போலீஸ் நடவடிக்கைக்கு உட்பட்டு எல்லாம் சிறைக்கு போயிருந்ததுக்கு பிறகு மக்கள்கிட்ட யார் வேலை பார்க்கறது அப்படின்றது. இன்னொன்று, எவ்வளவு தான் வந்து ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள்கிட்ட போய் வேலை பார்த்தாலும் இந்த நக்சல்பாரி அவங்களோட தொடர்பு, இவங்களோட தொடர்பு அப்படிங்கிற அந்த முத்திரை வந்து மக்களையும் வந்து இந்த அமைப்பிலிருந்து கொஞ்சம் அந்நியப்படுத்துது. பொதுவாக அந்த பட்டியல் சமூக மக்கள், ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள், அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து நக்சல்பாரி, அவங்க இயக்கத்துக்குலாம் போகக்கூடாது, படிக்கிற வேலையை பாரு, இல்லை வேலைக்கு போ, அங்கே போயிருந்தேன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து அந்த அமைப்பை பலவீனப்படுத்துது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஒரு கட்டத்தில் இதற்கு மேல் தாக்கு பிடிக்க வேணும்னா தேர்தல் அரசியல், அதுதான் வந்து இங்கே வந்து மக்களோட வந்து ஒரு ஜனநாயக முறையில் உரையாடுவதற்கு சிறந்த களம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து தேர்தல் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறார். இதை வந்து அந்த விடுதலை சிறுத்தைகள் அமைப்பில் அன்னைக்கு இருந்த அவங்களோட ஒரு சென்ட்ரல் கமிட்டி மாதிரி அவங்களோட ஒரு முதல் கூட்டத்தில் கலந்தாலோசித்து விட்டு, அதன் பிறகு மாநில குழு நிர்வாகிகளோட கலந்தாலோசித்து விட்டு, அதன் பிறகு விழுப்புரத்தில் ஒரு மாநாடு போட்டு நாம் தேர்தல் அரசியலில் அடி எடுத்து வைக்கிறோம். அந்த காலகட்டம் 1999ஆம் ஆண்டு. அப்போ ஏறத்தாழ வந்து 96 ஒரு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து அந்த ஆட்சி கலைந்து, அதன் பிறகு 98 ஒரு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து அதுவும் கலைந்து 99 ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வருது. அதில் வந்து நம்ம வந்து ஒரு பரீட்சார்த்தம் முயற்சியாக கடலூர் அல்லது சிதம்பரம் ஏதாவது ஒரு தொகுதியில், ஒரே ஒரு தொகுதியில் போட்டியிடலாம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதோடைய தலைவர் திருமாவளவன் முடிவு பண்றார். இவ்வளவு காலம் நாங்கள் இழிச்சுவாயர்களாக இருந்தோம். எங்கள் வீட்டை கொளுத்தியவர்களுக்கே நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். எங்கள் பெண்களை மானபங்கப்படுத்தியவர்களையே நாங்கள் சட்டமன்றத்திற்கு, நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறோம். அது எங்கள் பாட்டன் காலம், முப்பாட்டனின் காலம். இது விடுதலை சிறுத்தைகளின் காலம். மிஸ்டர் தலைவர் முதல் பாகத்தில் திருமாவளவன் அவருடைய பிறப்பு, அவருடைய கல்வி, அதன் பிறகு அவர் அரசு வேலையில் இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ற இயக்கத்தை வந்து தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியாவிலிருந்து எப்படி அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு ஒரு அமைப்பை தொடங்கி நடத்தினார் என்ற விவரங்கள், அப்போ வந்து அது ஏறத்தாழ எந்த ஒரு மாதிரியான நக்சல்பாரி இயக்கங்கள் வடிவத்தில் செயல்பட்டது என்பதை நம் முதல் பாகத்தில் பார்த்திருக்கிறோம். அதன் பிறகு தேர்தல் அரசியலில் அவர் அடியெடுத்து வைத்து அந்த கட்சி ஒரு நக்சல்பாரிகள் இயக்கத்தை போல் இருந்த கட்சி ஒரு முழுக்க ஒரு அரசியல் கட்சியாக மாறி, அதன் பிறகு ஒரு ஜாதிக்குரிய கட்சி என்ற அடையாளத்திலிருந்து மீட்பதற்காக ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமான கட்சி என்ற மாறின அந்த ஒரு வடிவத்தையும், அந்த தேர்தல் அரசியலில் அவர் எந்தெந்த இடங்களில் சமரசம் செய்து கொண்டார், கட்சியோட போக்குகள் எப்படி நீர்த்து போச்சு, ஆனால் அதே நேரத்தில் தேர்தல் அரசியலில் எப்படி வளர்ச்சி வந்தது, அப்போ அவர் சந்தித்த விமர்சனங்கள் என்ன என்பதை 2ஆம் பாகத்திலும் பார்க்கலாம். அதுவும் தமிழ்நாடு நம்முடைய சேனலில் இருக்கிறது, அதையும் பார்த்து விடுங்க.